எம்ஜிஆர் நகர் பிஜிலி ரமேஷ் தீவிரமான ரஜினி ரசிகர். என்னம்மா இல்ல எங்களுடைய அம்மா இன்றைக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றது மட்டும் என்ன கேள்வி கேட்க போறீங்க? எந்த சேனல்? ஹலோ, லைவ் பண்ணாதீங்க. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்துறதுக்காக தமிழ்நாட்டோட சீர்நிலை என்னன்னு தெரியுதுங்க உங்களுக்கு? சீர்நிலை இல்ல, லைவ் பண்ணாதீங்க. கேள்வி யாரு கேட்கறது? அண்ணன் கேட்பார். இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஓகேவா? ஆனா சொல்லப்பா, நீ மூடப்பா, அப்படி போடப்பா. கழகத்துடைய மக்களுடைய வேண்டுகோளின்படி கழகத்துடைய அனைத்து தொண்டர்களுடைய வேண்டுகோள் சும்மா சிவனன் போறவங்க என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு அப்படி அனைத்துடைய சட்டமன்ற ஒருமத்த முடியின்படி இன்றைக்கு பொதுச் செயலராக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எங்க அம்மாவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் கிண்டல் பண்றாங்களா ஏதோ கிண்டல் தராங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு சில கருங்காலிகள் இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டவர்கள். அப்ப நீ பேசு, ஓ பேசு, பிஜேபி அம்மாவன் மட்டும் இல்ல, சின்னம்மாவிலே அடையாளம் காட்டப்பட்டவர் அவர். நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு அவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். தொண்டர்கள் எடுத்த முடிவு, அனைத்து சட்டமன்ற முடிவு எடுத்த முடிவு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இன்னைக்கு பிரச்சனை நடந்துன்னு இருக்கு, அதை பத்தி பேசுப்பா. எங்கள் அம்மா இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆரம். அம்மா இருக்கும்போது சின்னம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல. ஆமா, அப்ப புது சின்னம்மா இது இந்த லீமா ரோஸ் வந்திருக்காங்க. அவங்கள புது சின்னம்மாவா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா.